திருச்சிற்றம்பலம். ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள். நேற்றைய தினம் 6வது திருவெம்பாவையினுடைய அற்புதமான விளக்கங்களையும் அதில் கூறியிருக்கக்கூடிய அரிய கருத்துக்களையும் நாம் பார்த்தோம். மாணிக்கவாசக பெருமானுடைய அருளையும் அதில் பார்த்தோம். குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை என்று சொல்வார்கள். அவருடைய அருள்னால்தான் நமக்கு இந்த 30 பாடல்கள் கிடச்சிருக்கு. அப்போ அரிய தமிழ் அருணகிரிநாதர் திருப்புகழில் கூறுவார், அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அருமையான தமிழ் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த தமிழில் 30 பாடல்கள் இந்த மார்கழி மாதத்தின் பெருமையும் சிவனுடைய பெருமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். அப்படிப்பட்ட இந்த தமிழை, தீந்தமிழை, செந்தமிழை நாம் 30 பாடல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் இன்றைக்கி 7வது நாள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 6 நாள் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அரிய தமிழில் கிடைச்ச இந்த திருவெம்பாவையினுடைய 6வது நாள் அரிய விளக்கங்களை நாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி 7வது நாளுடைய திருவெம்பாவையினுடைய விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய பாடலையும் பார்த்துவிட்டு அதனுடைய விளக்கங்களுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னஞ்சப் பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். 7வது நாள் அதிகாலையில் எழுந்து அனைத்து பெண்களும் தோழிகளும் சிவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு நீராடுவதற்காக அந்த தில்லை வீதிகளிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரக்கூடிய நேரத்தில் ஒரு தோழி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஏம்மா, உனக்கு நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்குதுன்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அந்த நல்ல குணத்தில் இதுவுமா ஒன்று இந்த தூங்குறது? இப்படியா தூங்குவேன் இந்த மார்கழி மாதத்தில் காலை வேலையில் சிவனுடைய பெருமையை பாடாமல் இப்படி தூங்கிட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? சிவன்னு சொன்னாலே நம்ம உடல் அப்படியே மெய் சிலிர்க்குது, உள்ளம் அப்படியே உருகுது. சிவன் நாமத்தை சொன்ன உடனே உள்ளம் உருகுது. அப்படிலாம் உனக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய பெண் நீ. சிவனே சிவனே என்று சொன்னவுடன் உருகுவேன்லாம் நீ சொல்லியிருக்க பல இடங்களில். அது மட்டும் இல்லை, தென்னாட்டுடைய சிவனே தென்னவனே தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த விளக்கத்தை தான் இந்த இடத்துல ஒரே வார்த்தையில் மாணிக்க வாசகர் அழகாக சொல்லியிருக்கார். தென்னவனே தென்னவனேன்னு சொன்னால் தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பு எப்படி உருகுதான்? மெழுகு மாதிரி உருகுதான். அப்படிப்பட்ட மெழுகு மாதிரி உருகும், அப்படி உருகும்லாம் நீ சொல்லிவிட்டு இப்போ நல்லா படுத்து தூங்குறையே, இது உனக்கே நியாயமாக இருக்கா? இப்படி தூங்கலாமா? காலத்தை வீணடிக்கலாமா? மகாவிஷ்ணு திருமால் ஒரு முறை சிவனை பூஜை செய்கிறாராம் 1000 தாமரை மலர்களால். அப்படி மகாவிஷ்ணு தாமரை மலர்களால் பூஜிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு தாமரை மலர் குறைவாக இருக்குது. அப்போ தன்னுடைய கண்ணை எடுத்து பூஜை பண்ணலான்னு போகிற நேரத்தில் சிவபெருமான் அங்கே தோன்றி அவருக்கு அருள் புரிந்தார்னு வரலாறுகள்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவர்கள்லாம் வந்து தவம் இருந்து அந்த சிவபெருமானுடைய பெருமைகளையும் அவரை வழிபட்டு பேர் பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பெருமையை பாடாமல் இப்படி தூங்கிட்டு இருக்கியே, உனக்கு இது மாதிரி ஒரு குணம் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கவே இல்லையே. அதனால் இந்த கெட்ட குணத்தை விடுத்து சிவபெருமானுடைய பெருமைகளை பாடுறதுக்காக நீ எங்களோட வா, வந்து இந்த அதிகாலையில் நீராடி சிவனுடைய பெருமைகளை சிவனுடைய நாமத்தை நீ கூறி நல்ல வழியில் போகிறதுக்கு வழியை தேடுவாயாக. அதனால் உடனடியாக எழுந்து வெளியே வா என்று மற்ற தோழிகளெல்லாம் அந்த தோழியை பார்த்து கூறினார்களாம். அந்த தோழி அதை உணர்ந்து தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி வெளியில் வந்ததாக இந்த திருவெம்பாவை நமக்கு உணர்த்துகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் எவ்வளோதான் நம்ம நல்ல குணங்கள் இருந்தாலும் இந்த சோம்பேறித்தனத்தினால நம்மளுடைய நற்குணங்களை
நாம் பல நேரங்களில் வீணடிக்கிறோம். அப்படி வீணடிக்கக்கூடாதுங்கிறது தான் மாணிக்க வாசகர் இந்த திருவம்பாவில் 7வது நாள் திருவம்பாவிலே நமக்கு அழகாக விளக்கி இருக்கிறார். இந்த திருவம்பாவையை விளக்கத்துடன் பொருளுடன் எல்லோரும் பாராயணம் செய்து அதை கேட்டு மகிழ வேண்டும். மகிழ்வதோடு இல்லாமல் சிவனுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கும். 1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு சந்தேகமே இல்லாமல் சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் என்று நமக்கு விளங்குகிறது. இதை எல்லோரும் பாராயணம் செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு எனது பணிவான நன்றிகள்.